அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஒரு பத்திரிகையாளர் இருந்தார். அவர் பேர் வந்து நார்மன் கசின். அவருக்கு திடீர்னு அவருக்கு ஸ்பாண்டிலைசிஸ் அப்படிங்கிற ஒரு கழுத்து நரம்புல ஒரு நோய் வந்துருச்சு. அந்த பிரச்சனை வந்ததுக்கு அவர் ரொம்ப சிரமப்பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் உடல் முழுக்க அதோட பிரச்சனை தாக்கறக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர்னால கையால் விரல் எதுவுமே அசைக்க முடியாத ஆகி போச்சு. அப்படியே படுத்து படுக்கி ஆகிட்டார். யார்? நார்மன் கசின். அப்புறம் மிகப்பெரிய டாக்டர்களை செக் பண்ணி பார்த்துட்டு, நான் எங்களால் முடியாது, நீ அவ்வளோதான், இவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டு கை விரிச்சிட்டாங்க. அதாவது அவர் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. குடும்பத்துக்காரர் நார்மன் கசினும் ரொம்ப சோகத்தில் இருக்கிறாரு. அப்போது ஒரு நாள் அவருடைய நண்பர்கள் சில பேர் அவர்கிட்ட பார்க்கறக்கு வர்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லி. அப்போ வந்தப்போ ஒரு ஜோக் ஒன்று திடீர்னு சொல்ல வேண்டிய போய் சொல்கிறாங்க. அப்போ இவர் விழுந்து அதாவது முடிஞ்ச வரைக்கும் நல்லா சிரிக்கிறார். யார்? நார்மன் கசின். அப்படி நல்லா சிரிக்க என்ன ஆச்சுன்னா, செயலிழந்து போன அவருடைய விரல்கள் அப்படியே அசைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓகே இவருக்கு வைத்தியம் இதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு நல்லா தினசரி அவரை சிரிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ, ஆடியோ, இந்த மாதிரி எப்படியெல்லாம் அவருக்கு சிரிக்க வைக்க முடியும் அதெல்லாம் ஒன்று போட்டு காட்டி அவருக்கு நல்லா சிரிக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி பண்ணி சில வாரங்களில் என்னாச்சு, அவர் ரொம்ப நார்மல் ஆகிட்டார். யார்? அந்த நார்மன் கசின் தன்னுடைய வியாதியை விரட்டியே அடிச்சிட்டாரா. எப்படி? சிரிச்சே தன்னுடைய வியாதி அவரை சரி பண்ணிட்டாரா. இந்த சம்பவம் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். கதை கேட்ட உள்ளங்களுக்கு மிக்க நன்றி.